"வரப்புயர" அப்படின்னு ஒற்றை வார்த்தையில மன்னனை வாழ்த்திய ஔவையார், அதுக்கப்புறம் விளக்கமும் சொன்னாங்க. "வரப்புயர நீர் உயரும், நீர் உயர பயிர் உயரும், பயிர் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான்." நீர் மேலாண்மையில மிகச் சிறப்பாக நம்ம முன்னோர்கள் நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஏரிகள், குளங்கள் இந்த மாரி எல்லாம். இன்னைக்கு அது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுல கொஞ்சம் பெரிய கேள்விக்குறி இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணும் இல்ல. அ "30 கோடி முகமுடையாள்" அப்படின்னு பாரதியார் பாடுனாரு. இன்னைக்கு நம்ம பிரதமர் வந்து வெளிநாடுகள் போனா 140 கோடி மக்களின் பிரதிநிதி அப்படின்னு அவர சொல்லிக்கிறாரு. இப்போ 30லேருந்து 140 ஆயாச்சு. அப்போ இடம் பத்தல. உண்மதானே? அப்போ என்னென்ன கிடைக்குதோ, இப்போ ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அரசாங்கத்திட்ட அதுக்கு அங்கீகாரம் வாங்கிக்கிறது. அரசாங்கமே அங்கீகாரம் குடுத்து சில இடங்கள குடுத்துர்றது. அப்புறம் அரசாங்கமே ஆக்கிரமிப்பு பண்ணிர்றது. ஆக மொத்தம் ஏதோ ஒண்ணு நிறைய ஏரி, குளங்கள் காணாம போச்சு. அப்போ இதனால என்ன ஆகுது? மழை பெஞ்சா வெள்ளம் வரத்தான் செய்யுது. அப்ப அத சரி பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? அப்படின்னு வரும்போது நெறைய பண்ணலாம், பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த அளவு சரியா பண்ணணும் அப்படிங்கிறதுல சில விஷயங்கள் எனக்கு தோன்றத சொல்றேன். ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகள்ல குழாய், தண்ணி குழாய் பார்த்தீங்கன்னா, கீழ சின்னதா இருக்கும். தொட்டியிலருந்து வரும்போது ஒரு குழாய் வரும். அந்த குழாய் பெருசா இருக்கும். இப்போ கீழ குழாய் ஒரு 1/2 இஞ்சி, 3/4 இஞ்சி ஏதோ ஒரு குழாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம கை கழுவுற இடம், பாத்ரூம் எல்லா இடத்துலயுமே அந்த டேப் இருக்கும். இதே இது வந்து ஒரு 10 குழாய சேர்ந்து மேலருந்து வரும்போது, ஒரே குழாயா இருக்கிறதுனால பத்தாதுங்கிறதுனால தண்ணியோட ஃப்ளோ ஜாஸ்தி வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 இன்ச்சு, 1 1/2 இன்ச்சு இந்த மாரி பெரிய சைஸ்ல குழாயே போடுறாங்க. இல்லீங்களா? இப்ப இத அப்படியே தலைகீழா யோசிச்சு பார்ப்போம். இப்ப சென்னையில எடுத்துக்கங்க. மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் நெறைய பண்ணியிருக்கிறாங்க. நெறைய செலவு பண்ணியிருக்காங்க. நெறைய எல்லா பகுதியிலயுமே வாய்க்கால்கள் தோண்டி நெறைய பெரிய அளவுல பெருசு பெருசா வாய்க்கால்கள் போய்க்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு பகுதியில ஒரு 10 தெரு இருக்குன்னு வச்சுக்கங்க. ஒரு தெருவுல இருந்து வர்ற ஒரு வாய்க்கால் அது அப்படியே 10 தெருவும் சேர்ந்து ஒரு பகுதிய விட்டு வெளிய வரும்போது, எவ்வளோ பெருசா இருக்கணும்? ஒரு தெரு தண்ணி வந்தா பரவால்ல. 10 தெரு தண்ணி ஒரு வாய்க்கால்ல வரணும். அப்போ 10 தெருவுல இருக்கிற வாய்க்கால் அளவுக்கு இங்கேயும் கொஞ்சம் பெருசா இருக்க வேண்டிய கட்டாயம். 10 பகுதியிலிருந்து ஒரு இடத்துக்கு போணும்னா. ஆக நீங்க மொத்தமா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல தனியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, முதல் பிரச்சனை கொ வாய்க்காலோட அளவு என்ன அளவுல இருக்கணும்? எவ்வளவு பெருசா இருக்கணும்? வாய்ப்பு இருக்கா மொத? அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு 30 வருஷம், 40 வருஷத்துக்கு முன்னாடி அ கிணறுகள் இருந்து 10 அடி, 15 அடி ஆழத்துல இருக்கும். கயிறு போட்டு, வாளி போட்டு தண்ணி இறைச்சிருக்கோம். நான் இறைச்சிருக்கேன். இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா, அ தண்ணி 10 அடியில காணாம போச்சு. அப்புறம் 50 அடிக்கு தோண்ட முடியாது அப்படிங்கும்போது என்ன பண்றாங்க, ஒரு அளவுக்கு மேல போம்போது போர் போட்டாங்க. கை பம்பு வச்சிருந்தாங்க. அப்புறம் அதுவும் பத்தலங்கும்போது 100, 200 அப்படின்னு நீங்க 1000த்த தாண்டி போய் மோட்டர வச்சு உறிஞ்சிக்கிட்டு இருக்கோம் தண்ணிய. இப்போ அந்த இடத்துல தண்ணி இருந்த இடத்துல இப்ப என்ன இருக்கு? இல்லையா? தண்ணி இருந்த இடத்துல இப்ப என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. எம்ப்டியா இருக்கு. அந்த இடம் பூரா காலியா இருக்கு. அதனால இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. அந்த எம்ப்டி என்னைக்கோ ஒரு நாள் நொறுங்குச்சு அப்படின்னு வச்சுக்கங்களேன், மொத்தமா நிலநடுக்கம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ அந்த இடத்துல சும்மா இருக்கிற இடத்துல நம்ம திருப்பி தண்ணிய சேமிக்க முடியும். அதுதான் மழைநீர் சேகரிப்பு. அப்போ இது திருப்பியும் நம்ம அந்த வீட்ல உள்ள குழாய் கணக்கு தான். ஒரு வீட்டுக்கு ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி நீங்க போடுறீங்க அப்படின்னா, ஒரு 3 அடி, 4 அடிக்கு ஒரு வட்டமா ஒரு உறையோ, இல்ல ஏதோ ஒண்ணு நீங்க பண்ணிட்டு, அத வந்து மணல் வர்ற வரைக்கும் தோண்டி நீங்க பண்ணியிருக்கணும். ரைட். இப்போ இது வந்து ஒரு தெருவுல ஒரு 50 வீடு இருக்கு. 50 வீட்லயும் போட்டீங்க ரைட்டு. இது 50 வீட்டுக்குள்ள விடுற தண்ணி இதுக்குள்ள வந்துரும். தெருவுல ஓடுற தண்ணி மழைநீர் சேகரிப்புங்கிறது வந்து ஏற்கனவே கட்டாயமா இருக்கிறதுனால நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பத்தல. பத்தல அப்படின்னா, இத போதுமானதா ஆக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? பொதுவான இடங்கள் நெறைய இருக்கு. அரசு சம்பந்தப்பட்ட இடங்கள் இருக்கு. பூங்காக்கள் இருக்கு. பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அ மிகப்பெரிய அளவுல உள்ள கட்டடங்கள் அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? அந்த இடங்கள்ல இருக்கிற இடங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணது இன்னும் பெருசா பண்ணலாம்.
இப்போ வந்து ஒரு 3 அடிக்கு வட்டத்துக்கு ஏதோ ஒரு நீங்க மழைநீர் சேகரிப்பு தொட்டி போட்டிருக்கீங்கன்னா, அத வந்து 30 அடிக்கு பெருசாக்குங்க. 300 அடிக்கு பெருசாக்குங்க வாய்ப்பு இருந்தா. மழைநீர் சேகரிப்ப பொறுத்தவரையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய வசதி என்ன அப்படின்னா, மழைநீர நீங்க எங்கேயும் எடுத்துட்டு போ வேண்டியதில்ல, மோட்டர் போட வேண்டியதில்ல. அங்கங்க அப்படி அப்படியே பூமிக்குள்ள போயிரும். இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு வசதி. நீங்க அதுக்காக மெனக்கெட வேண்டியது இல்ல. மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள விட, மழைநீர் சேகரிப்பு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதுல ரொம்ப வசதியும் இருக்கு. இல்லீங்களா? இப்போ மழைங்கிறது வந்து இறைவன் நமக்கு கொடுத்த வரம். அந்த வரப்பிரசாதத்த பார்த்து நம்ம பயந்து ஓடக்கூடாது. வரவேற்கணும்.